வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி இந்த பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற ஸ்பைன் மிஸ்அலைன்மெண்ட், அதாவது முதுகெலும்பு பிறழ்ச்சி, அந்த பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம உட்காரும்போது, படுக்கும்போது, நிற்கும்போது முதுகெலும்பை நம்ம என்ன பொசிஷனில் வைக்கிறோமோ அதுதான் ஸ்பைனோட அலைன்மெண்ட்டை டிசைட் பண்ணுது. இப்போ நம்ம ஒழுங்காக உட்காரலை, ஒழுங்காக படுக்கலை, ஒழுங்காக நிற்கலை அப்படின்னா ஸ்பைன் மிஸ்அலைன் ஆகி நர்வை போய் டச் பண்ணும்போது தான் நமக்கு பெயின் வரும். ஸோ எப்படி நம்ம சரியான நிலையில் முதுகெலும்பை வச்சுக்கலாம், ஸோ சரியான நிலையில் உட்கார்றது எப்படி, படுக்கிறது எப்படி, நிற்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ராத்திரி ஒரு 8 மணி நேரம் குறைஞ்சது தூங்குறதுக்காக படுக்கிறோம். பகல்லையும் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு எப்போ கிடைக்குதோ அந்த டைமில் நம்ம படுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ படுக்கிறது ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு நாள் 24 மணி நேரத்தில் பாதி நேரம் நம்ம 12 மணி நேரத்துக்கிட்ட படுக்கிற ஒரு நிலையில் தான் இருப்போம். ஸோ அப்போ முதுகெலும்பை எப்படி நம்ம சரிவர நேராக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா படுத்திருக்கும் போது இந்த லோயர் பேக்கில் ஒரு ஆர்ச் இருக்கும். ஸோ நம்ம கை கிட்டத்தட்ட உள்ளே போகிற அளவுக்கு ஆர்ச் இருக்கும். ஸோ நம்ம நல்லா புஷ் பண்ணோன்னா இந்த பக்கம் வரைக்கும் கை நல்லா வர்ற அளவுக்கு ஒரு ஆர்ச் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இப்படியே தொடர்ந்து படுக்கும்போது என்ன ஆகுனா, லோயர் பேக்கில் ஒரு மிஸ்அலைன்மெண்ட் இடுப்பில் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதை எப்படி சரி பண்ணலான்னா, மூட்டை மடக்கி இந்த மாதிரி கால் வச்சு படுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பைன் நல்ல அந்த பெட்டில் பொசிஷனில் உட்காந்துரும். அந்த ஆர்ச் சுத்தமாக இருக்காது, நல்ல சீட் ஆகிடும். ஸோ ஸ்பைன் மிஸ்அலைன்மெண்ட்டை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். வலி இருக்கிறவங்க இப்படி படுத்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பைன் அலைன்மெண்ட்டுக்கு வரும். ஸோ இதை பண்ணலாம். இல்லை இப்படி கால் வச்சு தொடர்ந்து படுக்க முடியல அப்படின்னா ஒரு பில்லோவோ இல்லை 2 பில்லோவோ எடுத்து காலுக்கு கீழே, அவ்வளோதான். ஸோ கம்ஃபர்டபுளாக படுக்க வேண்டியதுதான். அட்லீஸ்ட் தூங்குற வரைக்கும் இந்த பொசிஷனில் படுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு பக்கமாக திரும்பி படுக்கணும், என்னால் நேராக படுத்தாச்சு, ஒரு பக்கமாக தான் நான் திரும்பி படுப்பேன், இடது பக்கமோ இல்லை வலது பக்கமோ நான் திரும்பி படுக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னா அப்போ எப்படி படுக்கலாம் அப்படின்னா, பில்லோ, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வச்சு படுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ கழுத்துக்கு எப்போவுமே நம்ம பில்லோ இல்லாமல் படுத்தாலும், அதாவது தலையணை இல்லாமல் படுக்கும்போது கழுத்து கீழே போகக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு மிஸ்அலைன்மெண்ட் வரும். இதே ஒரு பெரிய தலையணை வைக்கும்போது கழுத்து மேல் நோக்கி போகும், அப்பையும் மிஸ்அலைன்மெண்ட் வருது. ஸோ எப்போவுமே ஸ்பைனோட அளவு என்னவோ, ஸ்பைன் எந்த மாதிரி இருக்கோ அதோட ஹைட்டில் நீங்கள் கரெக்டாக ஒரு பில்லோ வைக்கும்போது கழுத்து நேராக இருக்கும். 2 கால்களுக்கு நடுவில் நீங்கள் பில்லோ வைக்கும்போது ஸ்பைனில் இந்த மிஸ்அலைன்மெண்ட்டும் வராது. காலை நீங்கள் எந்த பக்கமும் இந்த பக்கமோ முன்னாடியோ பின்னாடியோ கொண்டு போகாமல் சரியான நிலையில் முதுகெலும்பை வச்சுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஸோ உட்காரும்போது பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக செய்யக்கூடிய தவறு, இன்றைக்கி உட்காந்துட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு இடுப்பு வலி, கழுத்து வலி ரொம்ப ஜாஸ்தி வந்துட்டுருக்கு. ஸோ இது என்னென்னா, இதில் நம்ம என்ன தவறு பண்ணுறோம் அப்படின்னா, பொதுவாக உட்காரும்போது இடுப்புக்கு முட்டி மேலே இருக்கிற மாதிரி உட்காந்துருவோம். ஸோ நம்மளோட சோஃபா சீட்டும் சரி, நம்ம உட்காந்துருக்க ஆஃபீஸ் சேர், இல்லை காரில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது காரோட சீட்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முட்டி மேலேயும் இடுப்பு கீழேயும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டி கீழேயும் இடுப்பு மேலேயும் இருக்கிற மாதிரி உட்காந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ ஒரு சில சேரில் இது பண்ண முடியாது, கால் மேலே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலான்னா, ஒரு சின்ன துண்டோ, ஒரு துண்டு இந்த மாதிரி மடக்கி இடுப்பு கீழே இந்த ஒரு ஆஃப் பட்டக்கில் நீங்கள் வைக்கிற மாதிரி இப்படி உட்காந்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முட்டி கீழே வந்துடும். ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் ஈஸியாக ஸ்பைனை நம்ம நேராக வைக்க முடியும். கழுத்து வலி, இடுப்பு வலி வர்றதுக்கான முக்கிய காரணம் இதுதாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பைன் மெயின்டைன் பண்ணும்போது, பொசிஷனை மெயின்டைன் பண்ணும்போது அது வர்றதுக்கான வாய்ப்புகள் அறவே கிடையாது. நிற்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக என்ன பண்ணிடுவோன்னா, ஒன்று இடது பக்கம் வெயிட் போட்டு நிற்போம், இல்லை வலது பக்கம் வெயிட் போட்டு நிற்போம். ஒரு காலில் 2 காலில் சமமாக வெயிட்டை கொடுக்காம ஒரு பக்கமாக நம்ம வெயிட்டை கொடுக்கும்போது 2 கால்கள் தாங்கக்கூடிய எடையை ஒரு கால் மட்டுமே தாங்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட ஸ்பைனும் சரி, எடையை தாங்கக்கூடிய மூட்டும் சரி, கீழே ஆங்கிள் ஜாயிண்ட் குதிகாலில் இருக்கிற மூட்டும் சரி, 3மே மிஸ்அலைன் ஆகி ஒன்றோட ஒன்று கான்டாக்டுக்கு பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொதுவாக நிற்கும் போது எப்போவுமே ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பொசிஷனில் நம்ம ஷோல்டர் எங்கே இருக்குமோ,
தோள்பட்டை எங்கே இருக்குமோ அதுக்கு நேராக கால் இருக்க மாதிரி நம்ம நின்னோன்னா, சமையல் வேலை செஞ்சாலும் இல்லை வேறு ஏதாவது நம்ம பேசுகிறோம் இல்லை நின்றுட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம 2 கால்களும் வந்து நேராக இருக்கிற மாதிரி நின்றுட்டு நம்ம வேலை செஞ்சோம், தலையை நேராக வச்சுட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா இடுப்பு வலி, மூட்டு வலி, குதிகாலில் வர்ற வலி, கழுத்து வலி, இந்த வலிகளை நம்ம வந்து தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் மெயின்டைன் பண்ணும்போது வலி வந்தவங்களும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வலி வராதவங்க இந்த பிரச்சனை வராமையே நம்ம தவிர்க்க முடியும். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி வீக் நாங்கள் போடுற ஹெல்த் சம்மந்தமான வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.